வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறைவா இறைவா உன்னருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறைவா இறைவா உன்னருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். காயங்கள் என்னில் மறைந்திட வேண்டும். சோகங்கள் என்னில் மாறிட வேண்டும். காயங்கள் என்னில் மறைந்திட வேண்டும். சோகங்கள் என்னில் மாறிட வேண்டும். பகையும் வெறுப்பும் மாய்ந்திட வேண்டும். பகையும் வெறுப்பும் மாய்ந்திட வேண்டும். மன்னவர் அதற்கு அருள் தர வேண்டும். மன்னவன் அதற்கு அருள் தர வேண்டும். இறைவா இறைவா உன்னருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். அன்பினை காட்ட ஆண்டவர் அழைத்தார். அகிலம் மகிழ்ந்திட தன்னை ஈந்தார். அன்பினை காட்ட ஆண்டவர் அழைத்தார். அகிலம் மகிழ்ந்திட தன்னை ஈந்தார். உந்தன் சொல்லால் வாழ்வினை காண. உந்தன் சொல்லால் வாழ்வினை காண. உண்மையின் ஒளியை வரம் தர வேண்டும். உண்மையின் ஒளியை வரம் தர வேண்டும். இறைவா இறைவா உன்னருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறைவா இறைவா உன்னருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறைவா இறைவா உன்னருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் திருப்பலி முன்னுரை. இன்று பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகம் கானாவூர் கல்யாணத்தில் இயேசு நிகழ்த்திய முதல் புதுமையை எடுத்துரைக்கின்றது. நம் ஆண்டவர் அதிசயங்கள் செய்கின்றவர், அற்புதங்கள் ஆற்றுகின்றவர். ஆண்டவர் இயேசு இருக்கும் இடத்தில் குறைகளுக்கு இடமில்லை, கவலைகளுக்கு வழி இல்லை, கண்ணீர் விட காரணமில்லை. ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்து முடிப்பவர் என்பதை தான் இந்த கானாவூர் புதுமை நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய திருவழிபாட்டு வாசகம் அனைத்தும் ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்பவர் என்ற மைய கருத்தை வெளிப்படுத்துகின்றது.
திருமண விழாவில் 1000 பேர் கூடியிருந்தாலும் அன்னை மரியாளின் பார்வை மட்டுமே அவ்விழாவில் ஏற்பட்ட திராட்சை ரச தட்டுப்பாட்டின் மேல் திரும்பியது. குறைகளை நிறைவாக்கும் தாயாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் அன்னை மரியாள். திராட்சை ரசத்திற்காக தன் மகனிடம் பரிந்து பேசிய அன்னை மரியாள், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் வழியாக தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, அன்று கானாவூர் கல்யாணத்தில் மட்டுமல்ல, என்றும் நம் வீட்டில் நடக்கும் எல்லா காரியங்களிலும் அதிசயம் செய்யும் ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார். நம் உடனடி தேவையை சந்திக்க அன்னை மரியாளும் உடனிருக்கின்றார். ஆண்டவரின் வல்லமையான பிரசன்னத்தை உணர்வோம். அவரின் புதுமையை நம் வாழ்விலும் அனுபவிக்க வரம் கேட்போம். இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளோம். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வலம் வர அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெருக்கத்துக்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே.
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ பள்ளினால் என் மேல் தெளிப்பேன். நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தேன், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றலனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்கள் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமருவோம். முதல் வாசக முன்னுரை. தாய் தன் பிள்ளையை தேடுவது போல இறைவன் நம்மை தேடி வருகிறார். அரசன் தன் தலையில் சூட்டிக்கொள்ளும் மணிமுடி போல இறைவனின் கரங்களில் நாம் இருக்கின்றோம் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா எடுத்துரைக்கிறார். இறைவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்குமான நெருக்கம்
நம்மிலும் தொடர யூபிலி ஆண்டின் இறையுறவில் ஆளப்பட முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யார்
இரண்டாம் வாசக முன்னுரை. படைப்பின் தொடக்கம் முதல் தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் மிகவும் முக்கியம் இடம் வகிக்கின்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவியார் செயல்படுகின்றார். தம் அரும் கொடைகளை அவரை தேடுவோருக்கும் தாகத்துடன் கேட்போருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். தூய ஆவியாரின் வல்லமையை நம்மில் கண்டுணர்ந்து பொது நன்மைக்காக அவற்றை பயன்படுத்தும் வரம் வேண்டி இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடையை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிரோட்டமுள்ள இறை சொற்கள் 4 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அருள் கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிடத்திலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணிதீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்து நிற்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சி நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தி வழியாக அவரை உங்களை அழைத்த அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள்.
1 12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவூர் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சட்டத்திற்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் முண்டு வந்து பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலிலே பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரில் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாய் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கானாவூர் திருமண நிகழ்வை இன்று நாம் நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். இறுதி வரை நல்ல ரசமாக மாறிய ஆண்டவரை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். கானாவூர் திருமணம் யோவான் நற்செய்தியிலே நாம் இதை காண்கின்றோம். மற்ற ஒத்தமை நற்செய்திகளிலே நாம் பார்ப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பொது பணியை தொடங்குவதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுகிறார்கள். ஒத்தமை நற்செய்தியிலே வேறாக, இன்று யோவான் நற்செய்தியில் சற்று மாறுபட்டதாக நாம் பார்க்கின்றோம். திருமண விழா, திருமண விருந்து, திருமணம் நடைபெறுகின்ற இடம் ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் அதிலே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்பட செய்கின்ற ஒரு நிகழ்வாக இன்று நாம் இதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எதிர்பாராத ஒரு நிகழ்வாக அங்கே நடக்கின்றது எது என்று நாம் பார்க்கும் பொழுது, எதிர்பாராமல் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டதாக நடக்கப்படுகிறது. பத்திரிக்கை அடித்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து திருமண மக்கள், மணமகன் மணமகள் எல்லாம் ஏற்பாடு, இவை அனைத்துமே எதிர்பார்க்கப்பட்டவை. இது நடக்கணும் என்று, வரக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவு உபசரிக்க வேண்டும் என்று அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக கூட்டம் வருகின்றார்களோ, இல்லை எதிர்பாராத ஒரு நிகழ்வு அங்கே நடக்கிறது எது என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விடுகின்றது. மனிதர்கள் எதிர்பாராத வேளையில் தான் கடவுள் மனு உருவாக மாறுகிறார். மனிதனால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் கடவுள் அங்கே உதவி செய்பவராக வருகின்றார். இந்த கானாவூர் திருமணத்திலும் அவ்வாறாகத்தான் ஒரு நிகழ்வை எவ்வாறாக அழகாக வெளிப்படுத்துகின்றார்கள். இறைவன் அங்கே அற்புதமாக செயல்படுகின்றார் என்பதை
இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். எதிர்பாராத அந்த நிகழ்விலே, அந்த எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிகழ்விலே எதிர்பாராத நிகழ்வாக திராட்சை ரசம் தீர்ந்து விடுகின்றது. அந்த ஒரு ஒரு நிலை, அவமானப்படுகின்ற ஒரு நிலை, கஷ்டமான ஒரு நிலை, ஒரு இறுக்கமான ஒரு நிலை. அந்த நிலையிலே தான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், அனைவருடைய ஒத்துழைப்பை பார்க்க முடிகின்றது. இதில் ஒவ்வொருவருமே ஒத்துழைக்கின்றார்கள். அன்னை மரியாள் முதலிலே சென்று நடந்து கொண்டிருக்கின்ற அந்த விருந்திலே என்ன குறைவாக இருப்பது என்பதை உடனடியாக தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்ட உடனே அன்னை மரியாள் சும்மா இருந்தாங்களா? தன்னுடைய மகனிடம் கேட்கின்றார்கள். இதில் எனக்கு என்ன என்று இருந்து விடாமல் ஒவ்வொருவரும் அவரவர் பணியை மிக அழகாக செய்கின்றார்கள். அனைவருமே ஒத்துழைப்போடு. ஆண்டவர் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் அன்னை மரியாள் தன்னுடைய பணியாளர்களிடம் சொல்கின்றார், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். இங்கே நாம் அனைவருடைய ஒத்துழைப்பை பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவே இந்த நிகழ்வை நாம் சற்று சிந்திக்கும் பொழுது மேலோட்டமாக நாம் பார்க்கின்றோம். யார் யாருடைய பேரெல்லாம் இன்றைய நற்செய்தியில் வந்தது? யார் யாரெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள்? மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது யார் யார் பேரெல்லாம் யாரெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள்? பணியாளர்கள் இருந்தாங்களா? பணியாளர்கள் என்று சொன்னார்கள். விருந்தினர்கள் என்று சொன்னார்கள். மேற்பார்வையாளர்கள் என்று சொன்னார்கள். கல்யாணம்னா இவங்க தான் முக்கியமா? கல்யாணம்னா இவங்க தான் முக்கியமா? ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் முக்கியம். உண்மையா இல்லையா? மணமகனும் மணமகளும் முக்கியம். யார் வாரா, யார் சமைக்கிறா, யார் வர்றது, யார் போகிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இவங்களை தான் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது இவருடைய பெயர்கள்லாம் வேலையாட்கள், பணியாளர்கள், விருந்தினர்கள், மேற்பார்வையாளர்கள் இவைகள்லாம் இருக்குது. ஆனால் ஆழமாக நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு கேள்வி நம்மிலே எழுகின்றது. திருமணத்தில் எங்கே மணமகனும் மணமகளும்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுதான் அந்த மணமகன். எதற்காக நான் இதை கூறுகின்றேன் என்றால், ஆண்டவர் தான் மணமகனாக நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் நாம் பார்க்கின்றோம், கதாநாயகர்கள் எப்பொழுதெல்லாம் தண்ணீர் இருக்கின்ற இடங்களுக்கு சென்றார்களோ, கிணற்றுக்கு அருகில் செல்லும் பொழுது, இல்லை எங்கே தண்ணீர் ஓடுகின்ற அந்த தொட்டிகளுக்கு அருகிலே செல்லும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். உதாரணத்திற்கு நாம் பலரை பார்க்க முடியும். ஈசாக்கிற்கு ரெபெக்காவை ஆபிரகாம் சந்தித்தது அந்த தண்ணீர் தொட்டிக்கு அருகிலே தான். யாக்கோபு ராக்கேலை கண்டதும் தண்ணீர் தொட்டி அது கிணறுக்கும் அருகிலே தான். மோசே மிதியானின் அர்ச்சகருடைய மகளை கண்டதும் தண்ணீர் தொட்டிக்கு அருகிலே, கிணற்றுக்கு அருகிலே தான். சவுல் அரசனாக மாறிய பின்பு தண்ணீர் சுமந்து வந்த ஒரு பெண் தான் காண்கின்றாள். இவ்வாறாக இந்த கதாநாயகர்களுக்கு எல்லாம் அவர்கள் கிணற்றுக்கு அருகிலே செல்லும் பொழுது அவர்களுக்கு அங்கே திருமணம் நடக்கின்றது என்று நாம் வாசிக்கின்றோம். இன்று 6 தொட்டிகளை நிரப்புகின்றார்கள். நல்ல ரசம் எப்பொழுது வருகின்றது? ஆண்டவர் இயேசு சொன்ன பிறகுதான் அங்கே நல்ல ரசம் வருகின்றது. ஆண்டவர் தான், இயேசுதான் உண்மையான மணமகன் என்று நாம் ஆழ்ந்த சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள முடியும். மேலோட்டமாக அது கொடுக்கப்படவில்லை என்றாலும் அவர்தான் மணமகன் என்ற வெளிப்படையாக கொடுக்கவில்லை. ஆனால் ஆழ் சிந்தனையில் நாம் சிந்திக்கும் பொழுது, இஸ்ரேலுக்கு கடவுள் ஒரு மகனாக இருக்கும் பொழுது, புதிய இஸ்ராயலுக்கு ஆண்டவர் இயேசுதான் ஒரு புதிய மணமகன். திருச்சபைக்கு ஆண்டவர் இயேசுதான் திருமண மணமகன்.
அன்புக்குரியவர்களே, நாம் சிந்திக்க முடியும், இயேசுதான் அந்த மணமகன் என்பதை உணர முடியும். மேலும் பார்க்கின்றோம், இயேசுவே அந்த நல்ல ரசம். இதுவரை இருந்த அந்த ரசங்கள் முடிந்து விட்டது என்று அன்னை மரியாள் அங்கே அறிவிக்கின்றார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னை மரியாள் இங்கே சொல்வது பழைய ரசம், பழைய வாழ்க்கை, பழையவனை முடிந்து விட்டன, பொழுது புதியது வர வேண்டும், புதியது நம்மிலே தோன்ற வேண்டும். அதனால்தான் அன்னை மரியாள் ஒரு கருவியாக இங்கே செயல்படுகின்றார், அறிவிக்கின்றார். பழையது கலைந்து விட்டது, பழையது முடிந்து விட்டது, இங்கே புதியது நடக்க வேண்டும் என்பதை முன்னதாகவே அன்னை மரியாள் அறிந்திருக்கின்றார். அதனால்தான் தன்னுடைய மகனை அவர் அங்கே அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவே அந்த இறுதி வரை இருக்கக்கூடிய நல்ல ரசம், இயேசுவே உண்மையான திராட்சை ரசம். அவரே மிக இறுதியிலே நாம் பார்க்க அவர்கள் சொல்கின்றார்கள், அங்கே இருந்த விருந்தினர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த ரசத்தை இவ்வளவு நேரம் எங்கே வைத்திருந்தீர்கள், அவ்வளவு அருமையான சுவை என்று அதை மிக உயர்த்தி பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, அதுதான் ஆண்டவர் உண்மையான திராட்சை ரசமாக செயல்படுகின்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே இறுதியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், சீடர்கள் அன்றையிலிருந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அங்கிருந்தவர்கள் எல்லோருமே நம்பிக்கை கொண்டார்கள். ஏனால் சாதாரண தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகின்றது. ஒரு அவமான நிலையிலே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை ஆண்டவர் இந்த அற்புதத்தின் வழியாக, அதிசய நிகழ்வு வழியாக, பெரிய ஒரு இந்த கானா ஒரு திருமணத்திலே அந்த குடும்பத்திற்கு நிகழ இருந்த அந்த அவமானத்தை ஆண்டவர் துடைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்விலிருந்து நம்முடைய வாழ்விற்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? 3 பாடங்களை நாம் இன்று கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, பிரச்சனைகளுக்கும் செயல்பாட்டிற்கும் உள்ள தூரத்தை நாம் குறைக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்று தெரிந்து கொண்ட உடனே அந்த பிரச்சனையை நாம் உடனடியான தீர்வு எடுக்க வேண்டாம். அதுதான் நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாளிடம். அங்கே பிரச்சனை குறை தீர்ந்து விட்டது என்பதை உணர்ந்தவுடனே அதற்கு என்ன எடுக்கலாம், என்ன செயல் செய்யலாம், எவ்வாறாக இதை நிவர்த்தி செய்யலாம் என்று உடனடியாக தன்னுடைய மகனிடம் சென்று அவர் உடனடியாக செயல்படுகின்றார். ஆண்டவரும் அங்கே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி அங்கே அற்புதம் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு பிரச்சனை என்று நாம் தெரிந்தவுடனே அதற்கு எடுக்கக்கூடிய செயல்களுக்கும் உள்ள தூரத்தை நாம் குறைக்க வேண்டும். உடனடியாக நாம் அதற்குரிய தீர்வை எடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வாடிப்பட்டியில் நான் இறங்கணுன்னா திண்டுக்கல்லேருந்து வர்றப்ப பஸ்ஸில் வாடிப்பட்டியை தாண்டினதுக்கப்புறம் தான் உணர்றேன்னா வாடிப்பட்டியை தாண்டியாச்சு, ஐயோ மறந்துட்டனே, இறங்கவில்லையே, இது ஒரு பிரச்சனை. இதை நாம் எப்படி எடுக்கலாம்? உடனடியாக அங்கே இறங்கணும். இல்லைன்னா மதுரை போய் எவ்வளோ போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்தா ரொம்ப இன்னும் நேரம் ஆகிக்கொண்டே இருக்கும். உடனடியாக நாம் அதற்குரிய தீர்வை, ஓகே நான் தவறு செய்து விட்டேன், இல்லை நான் விட்டு விட்டேன், நான் இங்கே இறங்க வேண்டும், இறங்கலை, மறந்தாச்சு, ஒருவேளை தூங்கி இருக்கலாம், இல்லை நான் மறதியில் இருந்திருக்கலாம், இல்லை நம் இந்த பிரச்சனையை உணர்ந்த உடனே அதே இடத்தில் நாம் இறங்கி அதற்கான தீர்வை எடுக்க வேண்டும். அடுத்த பஸ்ஸை பிடிச்சி உடனடியாக வர்றதுக்கு நாம் முயற்சி எடுக்கணும். இவ்வாறாக எல்லா விஷயங்களும் பிரச்சனை என்று வரும் பொழுது அதற்கு உடனடியான தீர்வுகளை நாம் காண வேண்டும். இரண்டாவதாக, ஒவ்வொருவரும் அவரவர் பணியை செய்ய வேண்டும். இங்கே நினச்சிருக்கலாம், அன்னை மரியாள் அதை கண்டுகொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம், இது யாருடைய பிரச்சனையோ, அது கல்யாண ஏற்பாடு செய்தவர்களுடைய பிரச்சனை என்று இருந்திருக்கலாம். ஆனால் அன்னை அவ்வாறாக இருக்கவில்லை. இன்னும் பார்க்கின்றோம், பணியாளர்கள் வீட்டு உரிமையாளர் சொன்னால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் சொல்வதை போல, இல்லை அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அவர் சொன்ன உடனே அந்த பணியாளர்கள் அந்த பணியை செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் கூட நாம் வாசிக்க கேட்டோம், அருண்கொடைகள் பல வகை உண்டு, திரு தொண்டுகளும் பல வகை உண்டு.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவரவர் திறமைக்கேற்ப நம்மாலான அந்த பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மிக சிறிய பணியாக இருக்கலாம், இல்லை பெரிய பணியாக இருக்கலாம். செய்யக்கூடிய பணியை நாம் நேர்த்தியாக சரிவர செய்யதான் இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய பணி மிக சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதை நாம் சரிவர செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக மகிழ்ச்சி என்னும் அளவுகோலை நாம் இந்த நிகழ்விலே நாம் பார்க்க முடியும். இந்த காணா ஒரு திருமணத்திலே தொடக்கத்தில் ஒரு இறுக்கமான ஒரு நிலை, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, அவமானமான ஒரு நிலை, மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு பதட்டத்திலே இருந்த அந்த நிகழ்விலே மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக ஆண்டவர் இயேசு அதை மாற்றுகின்றார். மகிழ்ச்சியினுடைய அளவுகளை நாம் பார்க்கும்பொழுது இறுதியிலே மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்குமே. இவ்வளவு நேரமாக எங்கிருந்து இந்த ரசத்தை வைத்திருந்தீர்கள் என்று அவர்கள் எல்லோருமே கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மிக இறுக்கமான நிலையில் நாம் இருக்கலாம், மிக கஷ்டமான மனநிலையில் நாம் இருக்கலாம், துன்பமான நிலையில் நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்ற வல்லவர். ஆண்டவர் அதை மாற்ற வல்லவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மகிழ்ச்சியை மையமாக கொள்வோம். நாம் ஒவ்வொருவருமே அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு வாழ்விலே கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். காணா ஒரு திருமண விருந்தின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் எடுக்கக்கூடிய செய்திகள் இவ்வளவுதான். நாம் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியவர்களாக, மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக அழகாக, நேர்த்தியாக, சரிவர, பொறுப்போடு செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரச்சனைகளை நாம் உடனடி தீர்வுகளை எடுக்கக்கூடியவர்களாக வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலி வழியாக இணைந்து ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் நுழையும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, பொது தேவைகளுக்காக நாம் உருக்கமாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நீ ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடியாய் திகழ்வாய் என்ற அன்பின் இறைவா, திரு அவை தலைவர்களின் வாழ்வு அர்ப்பணத்தில் ஆழம் பெற்று மன்னக மக்களுக்கு சாட்சியாக துலங்கவும், மண்ணில் இறையழைத்தல் பெருகிடவும், அழைக்கப்பட்டோர் இறை அழைப்பில் நிலைத்திடவும்,
வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியாரின் செயல்பாடுகள் பொது நன்மைக்காகவே வெளிப்படுகின்றன என்ற இறைவா, நம் நாட்டு தலைவர்கள் தூய ஆவியாரின் துணையோடு செயல்பட மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நல்லவைகளை முன்னெடுக்க வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் என்ற இறைவா, எங்கள் குடும்பங்களில் எல்லா சூழலும் மகிழ்ச்சியும் அன்பும் நிலைத்திருக்க யூப்ளி ஆண்டின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கும் நாங்கள் எங்கள் சொந்தங்களை தேடி சென்று உறவுகளை புதுப்பிக்கும் நல்ல மனதினை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு முன்வைத்த எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவுடன் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமருவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நிறைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மதுரை உயர்மறை மாவட்ட அப்போஸ்தலிக் பரிபாலகர் மேதகாயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் இதை நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருள எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படக்கூடிய இந்த திவ்ய நற்கருணையானது தகுந்த தயாரிப்பில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற சபைகளை சார்ந்தவர்கள் தயவு செய்து திவ்ய நற்கருணையை வாங்க முற்பட வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி அமைதி காத்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அறிவிப்புகள். ஞாயிறு ஆண்டின் பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு இன்று. நாளை 20 திங்கள் புனித பபியான் புனித செபஸ்தியார் நினைவு. 21 செவ்வாய்க்கிழமை புனித ஆக்னஸ் நினைவு. 22 புதன் புனித வின்சென்ட் நினைவு. 23 வியாழன் புனித மரிய ஆனி கோப் நினைவு. 24 வெள்ளி சலேஸ் நகர புனித பிரான்சிஸ் நினைவு. 25 சனி திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்ற விழா மரியன்னை நினைவு. 26 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித ஜோசப் நாடமெட்ஸ் அன்பியத்தார். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம். கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்போர் பரிசுத்த ஆவி அன்பியத்தார். கடந்த 14ஆம் தேதி பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடினோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். சிறப்பாக அன்பிய தலைவிகள், அன்பிய குடும்பங்கள், இளையோர், இருபால் துறவியர், சிறப்பாக விளையாட்டுப் போட்டிகளை நடத்திய அருள்பணி ஜேசுராஜ் மற்றும் அருள் சகோதரர் ஜெரால்ட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வருகின்ற ஞாயிறு குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றோம். காலை திருப்பலிக்கு முன்பாக, நம்முடைய பங்கு திருப்பலிக்கு முன்பாக 8:15 மணிக்கு தேசிய கொடி ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். மதுரை உயர் திருமண ஓலைகள். மதுரை உயர்மறை மாவட்டம் வாடிப்பட்டி பங்கு. வாடிப்பட்டியில் இருக்கும் VS நகர் சந்தியாகு தாய் லேட் ஆரோக்கியமேரி இவருடைய மகன் ஜோ ஹரிக்கும். சிவகங்கை மறை மாவட்டம் RS மங்கலம் பங்கு சவரியார் பட்டணத்தில் இருக்கும் தந்தை மகிமைதாஸ் தாய் ஆரோக்கிய அருள் செல்வி இவருடைய அன்பு மகள் ஞான இலக்கியா இவர்களுக்கும் திருமணம் நடைபெற இது 2வது ஓலை. மதுரை உயர்மறை மாவட்டம் வாடிப்பட்டு பங்கு விட்லாங்குளத்தில் இருக்கும் ஐசக் தாய் சுப்பிலக்ஷ்மி இவர்களுடைய மகள் மைக்கேல் கும். மதுரை உயர்மறை மாவட்டம் RR நகர் பங்கு கன்னிச்சேரி புரு செல்வசிங்கம் ரெஜினா மேரி இவர்களுடைய மகன் செல்வபிரபுக்கும் திருமணம் ஆக இது 2வது ஓலை. மதுரை உயர்மறை மாவட்டம் வாடிப்பட்டு பங்கு
தந்தை செல்வம், தாய் அழகு, இவருடைய மகள் செல்விக்கும் திண்டுக்கல் மறை மாவட்டம் கிழக்கு மரியநாதபுரம் இருக்கும் தந்தை இக்ஞாசி, தாய் ராஜம்மாள், இவருடைய அன்பு மகன் ஏடல் ஆட்னிக்கும் திருமணம் செய்ய இது முதல் ஓலை. திருமணங்களிலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தயவுசெய்து பங்கு தந்தையை அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் அனைவரும் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ராஜா வாழ்க, முடிநாட்சியம் அருக, மரியை வாழ்க, சூசையை வாழ்க, புனித அருள் அனந்தரை வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.